யாரோ மனதிலே செம்மையா இருக்கல்ல. டேய், அங்க ரெண்டு நிக்குது, அதுல எதுடா? அந்த ரெட்டை குடுமியா இல்ல சோடா புட்டியா? நல்ல மைதா மாவை உருட்டி வச்ச மாதிரி வெள்ளை வெள்ளைன்னு இருக்கால, அவதான். ஏண்டி உன் பேக் எங்க? நீ எப்படி இங்கே தான் பொறுக்கிட்டு நிப்பேன்னு தெரியும். அதான் அப்போவே ஸ்கூலில் வச்சுட்டு வந்துட்டேன். சரி சரி, கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் சும்மா இரு. நான் யாழை சைட் எடுத்துக்கிறேன். ஏண்டி அந்த கருவாயனை விட பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறான் பாரு, அவன் கூட கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கான். யாரு? அந்த முட்டைக்கண்ணா? சேச்சே, அவளாம் நமக்கு செட் ஆக மாட்டேன்ப்பா. எனக்கு எப்பவுமே பாலதான்ப்பா. ஏய் டைம் ஆச்சுடி, வா போகலாம். இருடி, இன்னும் ஒரு 5 நிமிஷம். இதெல்லாம் லவ்வே இல்லடி, ஜஸ்ட் ஹார்மோன் சேஞ்சஸ். சயின்ஸில் படிச்சதில்ல? ஏய் ஸ்டடீஸ்லாம் ஸ்கூலோட வச்சுக்கோ, தயவு செஞ்சு இங்கேயும் வந்து கழுத்திருக்காத. சரி வா, டைம் ஆச்சு. இருடி, இன்னும் ஒரு 5 நிமிஷம். மென்டல். ஏய் அது கவர்மெண்ட், நம்ம கான்வென்ட். இதெல்லாம் செட்டே ஆகாது சொல்லிட்டேன். ஏன் 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 கவர்மெண்ட்னா அவ்வளோ கேவலமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அந்த ஸ்கூல் பசங்களும் நல்லா தான் இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அதோ அந்த பக்கத்தில் நிற்கிறான் பாரு, அவன் தான் இந்த ஸ்டேட்லேயே ஃபர்ஸ்ட் வருவான் பாரு. அந்த அளவுக்கு நல்லா படிக்கிற பையன். மச்சான், அந்த ரெட்டை குடுமி நல்லா தான் இருக்கு, ஆனா பக்கத்துல நிக்குது பாரு முட்டைக்கண்ணி, அதுவும் கொஞ்சம் கியூட்டா தான்டா இருக்கு. யாரு அவ? கியூட்டா? 12ஆம் கிளாஸ் படிக்கிறா, ஆனா இன்னும் பாரு சின்ன குழந்தை மாதிரி தலையில ரீத்து வச்சிட்டு இருக்கா. அதான்டா பார்க்கறதுக்கு கியூட்டா இருக்கு. மச்சான், என்ன என்னடா? இல்லை என்னன்னு கேட்டேன். நீ பொண்ணுங்களை பத்தி பேசி ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். டேய், அவ கியூட்டா இருக்கான்னு தான் சொன்னேன். நீ சொன்ன மாதிரி தான், 12th ஸ்டாண்டர்ட்னா பார்க்கறதுக்கு அப்படி தெரியல, பார்க்கறதுக்கு சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா. ம், சரி ரைட்டு. டேய் டேய் டேய், நீயா ஏதாவது ஒரு கற்பனையை வளர்த்துக்காத. அவங்க கான்வென்ட்டு, நம்ம கவர்மெண்ட்டு, இதெல்லாம் செட் ஆகாது மச்சான். அப்படின்னு எவன்டா சொன்னான்? கவர்மெண்ட்டாக இருந்தானே கான்வென்ட்டாக இருந்தானே, லவ் பண்ணுறதுக்கு மனசு தான் முக்கியம். டேய், இந்த ஏஜில் வர்றதெல்லாம் ஜஸ்ட் ஹார்மோன் சேஞ்சஸ்டா. இதெல்லாம் லைஃபுக்கெல்லாம் செட் ஆகாது. சும்மா ஜஸ்ட் பார்த்தோமா சைட் அடிச்சோமான்னு கிளம்பி போயிட்டே இருக்கணும். டேய் டேய் டேய், நீ படிப்பாளி நான் ஒத்துக்கிறேன், அதுக்காக ரோட்டில் வச்சுலாம் பிளேடு போடாத. படிப்ஸெல்லாம் ஒன்னோட வச்சுக்கோ. இந்த பஸ்ஸு வேற குறுக்க குறுக்க போயிட்டுருக்கு, ஒரு அரை மணி நேரம் நின்று சைட்டு கூட அடிக்க முடியல. பஸ்ஸு நிற்கணும்னா குறுக்கு போய் விழு, நின்றும். அடப்பாவி, உன் கூட சைட் அடிக்க வந்ததுக்கு என்ன சாக சொல்ற? நீ பண்ற வேலைக்கு அதுவே பெட்டர். நீலாம் உயிரோட இருந்து என்ன பண்ண போற? டேய் டேய் டேய், சர்ச் பெல் அடிச்சிட்டாங்க, மணி 9 ஆச்சுன்னு நினைக்கிறேன். வா கிளம்பலாம். மச்சி டைம் ஆச்சு, வா. என்ன மேடம் இங்க நிக்கிறீங்க? நான் இங்கே நின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த ஏரியா கொஞ்சம் சரியில்லாத ஏரியா, நீங்க வேற தனியா நிக்கிறீங்களேன்னு கேட்டேன். கார் சடனாக ஸ்டாப் ஆயிருச்சு, அதான் மெக்கானிக் வர சொல்லியிருக்கேன். ஓ சரி, அப்ப மெக்கானிக் வர வரைக்கும் நானும் இங்கே நிக்கிறேன். இல்லை இல்லை, அதெல்லாம் வேணாம், நீங்கள் கிளம்புங்க. எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும். ஏங்க, ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியா, தனியா நிக்கிறது அவ்வளவு சேஃப் இல்ல. நானும் கூட நிக்கிறேன், இல்லைன்னா என் கூட கார்ல வாங்க. மெக்கானிக்க வேணா வண்டியை கொண்டு வந்து உங்க வீட்லயே விட சொல்லிடலாம். இல்லை இல்லை, அதெல்லாம் வேணாம், இப்போ வந்துடுவாரு. நான் பார்த்துட்டு நான் கிளம்பிக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. ஏங்க, என் கூட வரதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? கரெக்டு தான், இப்படி ஒரு ஸ்மார்ட்டான பையன் பக்கத்துல இருக்கும்போது தேவையில்லாம ஏதாவது ஆசை வந்துடும், அதுக்கு தானே பயப்படுறீங்க. எப்படி எப்படி ஸ்மார்ட்டான பையனா? யாரு நீங்க? எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இப்போ வயசு ஒரு 30 தாண்டி இருக்காது. ஹலோ, ஐ எம் ஜஸ்ட் 29. அரை கிழவன் ஆயாச்சு, இதுக்கப்புறமும் ஸ்மார்ட்டான பையன் உங்களையே நீங்கள் சொல்லிக்கிறீங்க பாருங்க, அதை நினச்சாதான் காமெடியாக இருக்கு. காமெடியா இருந்தா அப்புறம் சிரிச்சுக்கோங்க, இப்போ வந்து வண்டியில ஏறுங்க. நான் தான் சொல்கிறேனே கிருஷ்ணா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. மிஸ் கயல், தெரிஞ்ச பொண்ணாச்சின்னு இவ்வளோ நேரம் உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கேன், இதுக்கு மேல உங்க இஷ்டம். நல்லா யோசிச்சுக்கோங்க, இந்த மாதிரி தனியா நிக்கிற இடத்துல தான் பொண்ணுங்களை டார்கெட் பண்ணி தூக்கிட்டு போயிடுவாங்க. நீங்களே யோசிச்சுக்கோங்கப்பா. ஆனா நீங்களும் பயப்பட வேண்டாம், அழகான பொண்ணுங்களை தான் தூக்குவாங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சொல்றது சொல்லிட்டேன், இதுக்கு மேல உங்க இஷ்டம். நான் வரேன். நேத்து கூட நியூஸ்ல பாத்துங்க, ஒரு பொண்ணை தூக்கிட்டு போய். ஹலோ ஹலோ, நிறுத்துங்க, நான் உங்கள் கூடயே காரில் வரேன். சரியான இம்சை. அப்புறம் மிஸ் கயல், ஸ்டார்டிங்ல ரொம்ப தைரியசாலி மாதிரி பேசுனீங்க, 2 வார்த்தை சேர்ந்தாப்புல பேசுனதும் பயந்து கார்ல ஏறிட்டீங்க. பயமா? எனக்கா?
ஹலோ ஹலோ, பயந்துலாம் ஒன்றும் உங்கள் கூட வரல. ஆல்ரெடி ஒரு 1/2 hour நின்றுட்டேன். கால் வலிச்சிச்சு, அதான் உங்கள் கூட வந்தேன். நம்பிட்டோம். ஆக்சுவலி கையல், நானும் சும்மா தான் சொன்னேன். ஆக்சுவலி அங்கே அப்படிலாம் நடக்காது. உங்களை என் கூட வர வைக்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன். ம், எதுக்கு? உங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும்னு தோணுச்சு, அதான். ம், எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாரு? காலேஜ் விஷயமா இருந்தால் காலேஜ்லேயே பேசியிருக்கலாமே. ரொம்ப யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. என்னன்னு நானே சொல்லிடுறேன். மிஸ் கயல், நீங்கள் காலேஜில் புதுசாக ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கீங்கல்ல, அதெல்லாம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் 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 அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ஐயே, எத்தனை ஏன்? இப்படி போய் கோர்ட்டில் வாதாடினா கேவலமாக இருக்கும். நான் எப்படி பேசுகிறேங்கிறது முக்கியம் இல்லை, என்ன பேசுகிறேங்கிறது தான் முக்கியம். அப்பா சூப்பருங்க. ஆக்சுவலி இது கோய் காலேஜ். இங்கே இந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டால் பசங்க கண்டிப்பாக ஒபே பண்ண மாட்டாங்க. அண்ட் அவங்க 2 பேரும் பிரித்து வைக்கணும்னு நினைக்கும் போது தான் இன்னும் அதிகமாக அவங்களுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட், அஃபெக்ஷன் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ வர ப்ராப்ளம் விட 3 மடங்கு நம்ம அதிகமாகவே ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இது என்னோட சஜஷன். ஸோ நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். வீட்டில் போய் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். மற்றவங்களை விடுங்க. உங்கள் தம்பி ஆதி எடுத்துக்கோங்க. உங்கள் தம்பியை நான் தப்பு சொல்லணும்னு நினைக்கல, ஆனால் யோசிச்சு பாருங்க, இந்த ஏஜில் பசங்க அப்படி தான் இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் நான் சொல்கிறத திங்க் பண்ணி பாருங்க கையல், உங்களுக்கே புரியும். பிகாஸ் எனக்கும் இந்த காலேஜ் மேலே அக்கறை இருக்குது. ஒரு பொண்ணு நீங்கள் இவ்வளோ பெரிய காலேஜை தனியாக ரன் பண்ணுறது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியும். உண்மையை சொல்லணும்னா யூ ஆர் கிரேட். இந்த காலேஜோட ரெப்புடேஷன் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் நிறைய எஃபர்ட் போடுறீங்க, அது எனக்கு புரியுது. ஆனால் இந்த ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க. அதையும் மீறி இந்த கண்டிஷன் எல்லாமே நான் செயல்படுத்தணும்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பண்ணுறேன். ஆனால் இதனால பின்னாடி வரக்கூடிய விளைவுகளை நீங்கள் தான் சந்திச்சுக்கணும். ஸோ பி கேர்ஃபுல். அதை நான் பார்த்துக்கிறேன். இந்த ஆள் சொல்கிறதும் சரிதான். நம்ம ஆதியவே எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை தான் செய்வான். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னால் நமக்கு தெரியாமல் செய்யணும்னு நினைப்பான். ஸோ அதே தான் இங்கேயும் நடக்கும். பேசாதீங்கன்னு சொல்லிட்டா பேசணும்னு தோணும் போது தெரியாமல் பேசுகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. அதுவே கடைசியில் பிரச்சனையாக வந்து முடியும். பரவாயில்ல, கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக தான் இருக்காரு. என்ன மச்சான், கிளாஸுக்கு போகாமல் இங்கே நிற்கிறேன்? போடா மச்சான், உன் மேலே செம கடுப்பில் இருக்கேன். என்னடா? அது ஒன்றும் இல்லை மச்சான், நேற்று அடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு போயிட்டு எதுவுமே பண்ணாமல் திரும்ப வந்துட்டோம்ல, அதான் கோவத்தில் இருக்காரு. அதுக்கா கோச்சிட்டு நிற்கிற? இருடா, இன்னைக்கு ஒரு கை பார்த்துருவோம். அட போடா, நேற்றும் இப்படி தான் சொல்லி இழுத்துட்டு போனேன். டேய், நான் என்னடா பண்ணுறது? சடனாக அங்கே அக்கா வந்துட்டா. உனக்கே தெரியும் அக்கா என்ன பண்ணுவான்னு. அது என்ன மச்சான், அக்கான்னா அவ்வளோ பயம் உனக்கு? பயம் இல்லைடா, பாசம். சின்ன வயசில் நாங்கள் 3 பேருமே தாத்தா கிட்ட வளர்ந்தாலும் அக்கா தான் அம்மா இடத்துல இருந்து எல்லாமே பண்ணான். எனக்கு சாப்பாடு ஊட்டி தூங்க வைக்கிறதுலேருந்து அக்கா தான் எனக்கு எல்லாமே பண்ணுவா. அவள் மேலே எனக்கு ஒரு மரியாதை. டேய், உடனே உன் அக்கா புராணத்தை ஆரம்பிச்சிடாத. முதல்ல ஏன் கதைக்கு வா. தெரியாமல் இடிச்சதுக்கு என்னை அடிச்சா, அவளை நீ இப்போ அறையணும். சரி வாடா, எவன்னு பார்த்துருவோம். மச்சி, நீ பண்ணது ரொம்ப தப்புடி. பாலா உன்னை தெரியாம தான் நடிச்சான். இது மட்டும் ஆதிக்காதுக்கு போச்சு, அவ்வளோதான், நீ தொலைஞ்ச. தெரியாம இடிச்சானோ தெரிஞ்சிடிச்சானோ, இடிச்சது தப்பு, அதான் அரைஞ்சேன். எனக்கெல்லாம் எவனை பார்த்து பயம் இல்லை. அவன் வந்தா நான் பார்த்துக்கிறேன். சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உன்னோட இஷ்டம்ப்பா. ஹாய் டார்லிங், என்ன இங்கே மீட்டிங்? உன்னோட டார்லிங்க நேற்று அந்த பாலா இடிச்சிட்டான். அவன் அந்த ஆதி கேங்ல அவனா இடிச்சான்? அவனே தான். சரி விடு, நீயும் பதிலுக்கு போய் இடிச்சிரு. ரிவெஞ்ச் எடுத்த மாதிரியும் இருக்கும், பதிலுக்கு பதில் சரியா போயிடும். எருமை, என்ன ஒருத்தன் இடிச்சிட்டான்னு சொல்றேன், இப்படி பல்ல கடிட்டு நிக்கிறேன். அட விடு டார்லிங், ஏதோ தெரியாம பண்ணிருப்பான். இப்ப பிரச்சனை அது இல்ல தம்பி, அவன் தெரியாம தான் இடிச்சான். ஆனா இந்த மேடம் இருக்காங்கல்ல, பல்லார்னு ஒரு அறை விட்டுட்டாங்க. என்னது அரைஞ்சியா? உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? இப்போ தானே ஜாயின் பண்ண, யாரு என்னன்னு பார்த்து கை வைக்க மாட்டியா? சரி சரி வாங்க, இங்க நிக்காதீங்க, கிளாஸ்ல போய் உட்காந்துருவோம். அட பாவி, உன்னெல்லாம் நம்பி இந்த காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ண பாரு, என்ன அடிக்கணும்? நீலாம் ஒரு பெஸ்டி தூ. அச்சச்சோ கீர்த்தி, அவனுங்க வரானுங்க, வா நம்ம கிளாஸ்க்கு போயிடலாம். ஏய், எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? எது தப்பு பண்ண மாதிரி? இடிச்சது அவன், ஒரு கை பார்த்துடலாம். ஆத்தி, இங்க இருந்தா நம்ம கதி அவ்வளவுதான். நீ பார்த்துட்டு வாமா, நான் கிளம்புறேன். இவன் என்ன இப்படி இருக்கான்? ச்சே, இருடி பார்த்துக்கலாம். பயந்து சாகாத, அப்படி என்ன பண்ணிடுவான், நானும் பார்க்குறேன். ஏய், எவடி என் ஃப்ரெண்ட் அடிச்சது? நான் தான் அடித்தேன். அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன்,
அந்த ஓசைக்கு இணையான இசை இல்லையே உந்தன் கூந்தல் மூடி கொஞ்சம் அசைகின்றது அந்த அசைவு அவதான் அடிச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, பார்த்துட்டே நிக்கிற. அடிடா மச்சான், கேளுடா. ஆமா, எதுக்காக என் ஃப்ரெண்ட் அடிச்சீங்க? எதுக்கு அடிச்சேன்னு அவனே சொல்லியிருப்பானே. என்னை இடிச்சான், அடிச்சேன். நீங்களே சொல்லுங்க, பொண்ணை இடிக்கிறது தப்பு தானே? உங்களுக்கு ஒரு அக்கா தங்கச்சி இருந்திருந்தா அவங்கள இப்படி தான் இடிக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? ஏய், நான் தான் தெரியாம அடிச்சேன்னு சொன்னேன்ல. மச்சான் கேளுடா. ஏங்க, அவன் தான் தெரியாம அடிச்சான்னு சொல்றானே, அப்புறம் எதுக்காக அடிச்சீங்க? என்ன இவன் கோபத்துல வந்தான், இப்ப என்னடா நான் வாய்ஸ் போன மாதிரி பம்முது. டேய் டேய் டேய், என்னடா அங்கிருந்து கோமா வந்துட்டு இப்படி அவகிட்ட சாஃப்டா பேசிட்டு இருக்க? இப்படிலாம் பேசினா வேலைக்காகாது மச்சி. அவளை ஒரு அறை விடு. மச்சி வா, நம்ம போவோம். ஏய் இருடி, பேசிட்டு இருக்கும் போதே போயிட்டா இன்னும் கோவம் அதிகமாக தான் செய்யும். மச்சான், அவ கிளாஸ்க்கு போயிட போறா, கேளு. ஏங்க, அது எப்படி நீங்க ஒரு பையனை? என்ன அது இது? இவ கண்ணை பார்த்தா வார்த்தையே வர மாட்டேங்குது. நடனங்கள் இணையில்லையே சிற்பம் மச்சான், கவிதை இவனுக்கு என்னாச்சுடா? பேச மூன்றும் சொன்னா பிச்சை சேரும் பிடிச்ச மாதிரி ஓடிட்டு ஓரிடம் இருக்கான். டேய், எனக்காக அடிக்க வந்துட்டு இப்படி பேசாம நிக்கிற. டேய் விடுடா, அது ஏதோ சின்ன பொண்ணு, தெரியாம அடிச்சிருக்கோம். ஹலோ ஹலோ, எங்களுக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நாங்க கிளம்புறோம். டேய் டேய் டேய், போறாடா, நிக்க சொல்றான். போகட்டும்டா, பாவம் சின்ன பொண்ணு. அந்த பிஞ்சு கை அடிச்சா உன் கண்ணை வலிக்க போகுது. பிஞ்சு கையா? அடி வாங்கி பாரு, அப்புறம் தெரியும் உனக்கு. சரி விட்றா மச்சான், காதல்னு வந்துட்டான், இதெல்லாம் சகஜமாப்பா. மச்சான், காதலா? யாருக்கு? எனக்கு தான்டா. என்னை பார்த்தா தெரியல? டேய் டேய் டேய், பார்த்து 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ளேயும் லவ்ஸா? இதெல்லாம் செட் ஆகாதுடா. அதெல்லாம் செட் ஆகும். அவ கண்ணை பார்த்தல, என்ன அழகு. அவ பார்வையே பலாயிரம் கதை சொல்லுது. பார்த்துட்டு பேச கூட முடியல. எப்படி எப்படி அந்த சோடா புட்டி கண்ணு உனக்கு பலாயிரம் கதை சொல்லுது. ஆமாட மச்சான். ஓ சன்யுரிட்டா, பேசும் மெழுகு பொம்மையே. டேய், உனக்கு லவ் வந்துருச்சுன்னு சொல்லு, ஒத்துக்கிறோம். அதுக்காக இப்படிலாம் அடிச்சு விடாத. சோடா புட்டி கண்ணு, சுருட்ட முடி, ஆள் பார்க்கறதுக்கு ஒற்றை குச்சி மாதிரி இருக்கா. ஓவர் சீனும் உடம்புக்காகாது. ரசிக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும்டா. அதெல்லாம் என்ன மாதிரி லவ் பண்றவனுக்கு தான் தெரியும். உங்களை மாதிரி சிங்கிள் பசங்களுக்குலாம் புரியாது. சரி, நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? அவளோட ஃபுல் டீட்டெயில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு என்கிட்ட வந்து சொல்றீங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, வரேன். டேய், நம்மள அவன் என்ன வேலை பார்க்க வச்சுட்டு போறான்னு தெரியுதா? தெரியுது மச்சான், தெரியுது. புரோக்கர். வா, காலேஜுக்கு வந்ததுக்கு உருப்படியா அந்த வேலையாவது பார்ப்போம். டே அண்ணா, இது ஏன் துண்டு தானே, விடுறா. எதுக்குடா ஏன் துண்டு எடுக்கிற? உனக்கு எனக்கும் தான் தனித்தனி துண்டு இருக்குல்ல. சே, இனி இதை போய் துவைச்சு தான் யூஸ் பண்ணணும். ஓ அப்படியா? இப்ப பாரு. டேய், இப்போ எதுக்குடா கீழே போட்ட? உனக்கு வேணும்னா எடுத்துக்கோ. தெரியுமிடி, அப்படியே உன் காலில் விழ வைக்க தானே பிளான் பண்ற. நான்லாம் யாரு காலையும் விழ மாட்டேன். இப்ப பாரு. ம், எங்க போறா? மவளே, காலையில கொண்டு வந்த தண்ணியில நீயா குளிச்சுட்டு ஓடுற? தினமும் இவளுக்கு தண்ணி சுமக்கிறதே எனக்கு வேலையா போச்சு. எப்படி எடுத்துடுறேன்னு நானும் பார்க்க. ஓ ஓ, நாங்க யூஸ் பண்ண டவலை மேடம் கையால கூட தொட மாட்டீங்க. இப்ப பாருடி. எருமை எருமை, இதை இப்படியே தொடாம தூக்கிட்டு போய் தண்ணிக்குள்ள முக்கி அலாசி தான் யூஸ் பண்ணணும். ச்சே, நாத்தம் பிடிச்சவனே. மவளே, போனா போதுன்னு விட்டா. டேய் 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 டேய், விடுறா விடுறா. டேய் நாயே, எருமை, விடுறா. மா மா, பாருமா, அண்ணன் அடிக்கிறான். முடிய விடுறா, வலிக்குது பன்னி. டேய் பன்னி பையலே, விடுறா. எப்படி 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 நாத்தம் பிடிச்சவனா? இப்ப சொல்லு, இப்ப சொல்லு. இட பொறிய நான் அப்பாவை கூப்பிடவா? அப்பா. வீட்டில் யாரும் இல்லடி தங்கச்சி, இன்னைக்கு நீ வசமா மாட்டின. ஐயோ வலிக்குது, விடுனே. எப்படி எப்படி இன்னொரு தடவை சொல்லு. விடுனே, வலிக்குது. ஓஹோ, மேடமுக்கு இப்போதான் அண்ணன் கண்ணுக்கு தெரிஞ்சானா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன? விட்ரா நாயேவா. இப்போ சொல்லுடி. அண்ணே விடுனே, வலிக்குது. ம், பொழைச்சு போ. இரு, இன்னைக்கு அம்மா வரட்டும், உன்னை சொல்லி தரேன் பாரு. சொல்லிக்கோ, என் அம்மா எப்பவுமே எனக்கு தான் சப்போர்ட். அதையும் பார்த்துடலாம்.
என்ன லச்சு, சட்னி அரைச்சிட்டு என்னத்தையும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அது ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு. சின்ன பிள்ளைய மட்டும் அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு கான்வென்ட்ல படிக்க வைக்கிறாரு. ஆனால் இந்த பெரியவன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறான். மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸ்கூல் நல்ல ஸ்கூல் தான், இருந்தாலும் பையனையும் அதே ஸ்கூலில் படிக்க வச்சா நல்லா இருக்கும்ல. அந்த மனுஷங்கிட்ட சொன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல. அதான் எங்கேயாவது வேலைக்கு போகலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வேலைக்கு போனால் 4 காசு சம்பாதிக்கலாம். பையன் ஸ்கூல் படிப்பு முடித்தாலும் ஒரு நல்ல பெரிய காலேஜை பார்த்து சேர்த்து விட்டுறலாம்ல. ஏக்கா, நான் வேணா ஒரு யோசனை சொல்லட்டுமா? பக்கத்து தெருவில் ஒரு பெரிய வீடு இருக்குல்ல, அங்கே சமையலுக்கு ஆள் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் வேணா போய் கேட்டு பாருங்களேன். இல்லை பெரிய வீடுன்னு வேற சொல்கிற, ஏன் சமையல்லாம் அவங்களுக்கு பிடிக்குமா? நானே அரைச்சி இறைச்சி வைப்பேன். அதெல்லாம் பிடிக்கும்க்கா. உங்கள் கைப்பக்குவத்துக்கு என்ன குறைச்சல்? சரி சின்ன பொண்ணு, நான் அந்த மனுஷங்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன். சரி நீ கிளம்பு, வீட்டில் கொஞ்சம் வேலை கிடக்கு. எம்மா பாரு அண்ணனை ஏன் துண்டெடுத்து யூஸ் பண்ணுறான். எப்போ பார்த்தாலும் அந்த பையனை ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு வந்துரு. கொஞ்ச நேரமாவது புக் எடுத்து வச்சு படிக்கிறியாடி நீ? உன்னெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் சேர்த்து விட்டதுக்கு சும்மா இருந்துட்டு போயிருக்கலாம். அந்த பையன் பாவம் கஷ்டப்பட்டு படிக்குது. ஆவுன்னா இதை சொல்லிடுங்க. நானா கேட்டேன் என்னை கொண்டு போய் இங்கிலீஷ் மீடியத்தில் சேருங்கன்னு. நீங்களாம் சேர்த்து விட்டுட்டு என்ன எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டு போமா. உங்ககிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் அப்பா வரட்டும், அவர்கிட்ட பேசிக்கிறேன். பாத்தியா சின்ன பொண்ணு, இதுகளை நம்ம என்னத்துக்கு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இதுக்கு ஒரு துண்டு கடிச்சிக்கிட்டு இருக்குதுங்க. விடுங்கக்கா, சின்ன பிள்ளைங்கன்னா அப்படிதான் இருக்கும். என்ன பிள்ளைகளோ. சரி நீ அந்த இடத்துல வேலைக்கு சொல்லி வை, நான் அந்த மனுஷங்கிட்ட பேசிட்டு வரேன். ம், சரிங்கக்கா. காதல் காதல் காதல். சரி சுமாரா இருந்தாலும் பார்க்குற அளவுக்காவது இருந்துச்சு. ஒழுங்கா ஃபினிஷிங் முடிச்சிருக்கலாம். கிளைமேக்ஸை பாரு. ஏ மகா, படிக்கிற நேரத்தில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன். நான் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டேன், படித்து முடிச்சிட்டேன், ஃப்ரீயாக இருந்தேன். அதான் படித்து முடிச்சிட்டேன், சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதானே. எதுக்கு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன்? இங்கே பாரு, 12th மட்டும் நல்ல மார்க் வாங்கலன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் சொல்லிட்டேன், தொலைச்சிருவேன். ஏய், எதுக்கு இப்ப வந்ததும் கத்துற? விடுடி, கொஞ்ச நேரம் டிவி பாக்குறா, பார்த்துட்டு போட்டுனே. இப்ப என்ன வந்துச்சு? நல்லா செல்லம் கொடுங்க, அப்பதான் உங்க தலைக்கு மேல உட்காருவா. கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வரோம், எல்லாமே இவளுக்காக தான். நாளைக்கு எல்லாத்தையும் இவ பாத்துக்கிற பொறுப்பு வர வேண்டாம். அதுக்கு இப்ப இவ நல்லா படிச்சாதான் முடியும். அதெல்லாம் என் பிள்ளை வளர்ந்ததும் நல்ல பொறுப்பாயிருவா. நீ எல்லாம் அதை பத்தி ஒண்ணும் கவலைப்பட வேணாம். சரி தங்க பிள்ளை, சாப்பிட்டியா? இனிமேதாப்பா. சரி வாடா சாப்பிடலாம். ஏங்க இருங்க, சமையலுக்கு வேற ஆள் வர சொல்லியிருக்கேன், இன்னும் வரல. வேற ஆளா? எதுக்குடி? சாந்தி அம்மாவால எல்லா வேலையும் பார்த்துட்டு சமையலையும் ஒழுங்கா பண்ண முடியல. அதான் சமையலுக்கு மட்டும் வேற ஆள் வர சொல்லியிருக்கேன். அப்படியே நம்ம பாப்பாவையும் அவங்களே பார்த்துப்பாங்க. ஏற்கனவே வீடு ஹாஸ்டல் மாதிரி தான் இருக்கு, இதுல வார்டன் வேறையா? சூப்பர். ரைட்ரா, இனி நிம்மதியா உட்காந்து டிவி கூட பார்க்க முடியாது. சரி எப்ப இருந்து வராங்களா? இன்னைக்கு தாங்க சொல்லியிருக்கேன், நாளையில இருந்து வருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி நம்ம பாப்பா வேற பாத்துக்க போறாங்க, கொஞ்சம் நல்லா விசாரிச்சுக்கோ. அதெல்லாம் நல்லா விசாரிச்சுட்டேங்க, நல்ல குடும்பம் தான். இந்த கோயிலுக்கு பக்கத்துல ஒரு சின்ன வீடு இருக்குல்ல, அங்கதான் இருக்காங்க. ஏதோ உங்க பையன் படிப்புக்காக வேலைக்கு போகணும்னு முடிவு எடுத்திருக்காங்க போல. அதான் அந்த சின்ன பொண்ணுகிட்ட சொல்லி வர சொல்லியிருக்கேன். அப்பா ஆனா எனக்கு பசிக்குதுப்பா. பிஸ்கட் ஏதாவது இருந்தா சாப்பிட்டுட்டு இரு. கொஞ்ச நேரத்துல உங்க அம்மா சமைச்சிருவா. சரி. என்ன மச்சான் இப்பெல்லாம் தினமும் குடிக்கிறீங்க? ஏய், லைட் ஆடி. அதுக்காக இப்படி டெய்லியுமா? இந்த வயசுல என்ஜாய் பண்ணாம வேற எந்த வயசுல என்ஜாய் பண்றது? அயலனிக்கிட்ட மாட்டினீங்கன்னா அப்ப தெரியும். ஏய் ஏய் ஏய், நீக்கு இது சொல்லிடாத. அக்கா வந்து அவ்வளவுதான். நான் ரொம்ப எல்லாம் ட்ரிங்க் பண்ண மாட்டேன், சும்மா லைட்டா. அது இருக்கட்டும், இன்னைக்கு என்ன மொத்த பல்லும் வெளியே தெரியுது? அதெல்லாம் அப்படித்தான். இன்னைக்கு என் தேவதையை பார்த்தேன். மச்சான் நிஜமாவா? ரெக்க இருந்துச்சா இல்லையா தேவதைக்கு? நானா ஸ்டோரிஸ்ல மட்டும் தான் பார்த்துருக்கேன், நீங்க நேர்லயே பார்த்துருக்கீங்க? ஏய் வாலு, நான் தேவதைன்னு சொன்னது யாழ. ஆளா? அது யாரு? போன வாரம் தானே ஒருத்தைய கழட்டி விட்டீங்க. அது வேற இது வேற. இப்ப யாரு? ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும்தான் புரிய மாட்டேங்குது. காலேஜ்ல இருக்கிற முக்காவாசி கேர்ள்ஸுக்கு உங்களை பத்தி தெரியும், ஆனாலும் எப்படி உங்க வலையில மாட்டுறாங்க? அது மச்சானோட பெர்ஃபார்மன்ஸ். நான் ஒரு சிரிப்பு சிரிச்சா போதும், அப்படியே மேல வந்து விழுவாங்க. நினப்புதான். மூஞ்சி பாருங்க. சரி சீக்கிரம் குடிச்சிட்டு வந்து சேருங்க, சாப்பாடு எடுத்து வச்சுட்டு நானும் போய் தூங்கணும். இருடி, யாழை பத்தி கொஞ்ச நேரம் சொல்லிக்கிறேன், உட்காந்து கேளு. எனக்கு இந்த வெட்டி கதையெல்லாம் கேட்கறதுக்கு நேரம் இல்லை, நான் போய் என் வேலையை பார்க்குறேன். அட சோ, தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்டோம். மூடிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். யாழு,
அதான் சொன்னனே, தேவதை. ம் அவளை மாதிரி ஒரு பொண்ணை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. மச்சான், இதே மாதிரி தான் போன தடவையும் சொன்னீங்க. அதான் சொன்னல, அது வேற இது வேற. ம் அடுத்து? அவ கண்ணு இருக்குல்ல, அது அப்படி ஒரு அழகு, பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. இந்த பியர் அடிச்சா கூட அவ்வளோ கிக்கா இருக்காது. ஆனா அவ கண்ணை பார்த்தா போதும், அப்படியே கவுந்துடலாம். அப்பப்பா, இது புதுசா இருக்கே. அடுத்து அவ ஹேர் இருக்கே, அதுதான் அவளுக்கு ரொம்ப அழகு. கூந்தலுக்கு இயற்கையாவே மனம் உண்டான கவிதையிலலாம் படிச்சிருக்கேன். ஆனா அவ கடந்து போகும்போது தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. என்னன்னு? டவ் சாம் போட்டிருக்காளா இல்ல கிளினிக் பிளஸ் ஆனா? ஏய் வாளு. ம் பரவாயில்ல மச்சான், இது வரைக்கும் நீங்க பேசுனதுல இதெல்லாம் கொஞ்சம் புதுசா தான் இருக்கு. ஒருவேளை உண்மையா லவ் தானோ? லவ் தானோ இல்லம்மா, லவ்வே தான். அப்போ ஓகே, ஆல் தி பெஸ்ட். சரி, இது ஒரு 1 வீக் தாண்டுச்சுன்னா லவ்னு ஒத்துக்கிறேன். 1 வீக் இல்ல, இந்த ஜென்மம் முழுக்க எனக்கு அவதான். ம் பாரு, சூப்பர் மச்சான். சரி, இப்போ சாப்பிட வரீங்களா? ஹம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம நியூ ஸ்டோரி ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆனால் நிறைய பேருக்கு புரியலன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நானுமே வீடியோ போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டே தான் இருந்தேன், புரியுமா புரியாதா அப்படின்னு. பிகாஸ் நான் எடுத்துருக்கிற கான்செப்ட் அப்படி ஒன்றும் இல்லைடா. நம்மளோட கேகே சீரீஸில் வந்து லாஸ்ட் எபிசோடில் ஐஷு வந்து ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பா. அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே இறந்துருவாங்க, குட்டி பசங்க மட்டும் அவங்க தாத்தா கிட்ட வளருவாங்க. அதுக்கப்புறம் அவள் இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பா. ஓ அம்மா அப்பாவோட லவ் ரொம்ப ட்ரூ, ஸோ அவங்க மறுஜன்மம் எடுத்து வருவாங்க அப்படிங்கிற லீட் அவள் கொடுத்துருப்பா. ஸோ நம்மளோட பேசிக் கான்செப்ட் அதுதான். ஒரு ட்ராக் பார்த்தீங்கன்னா நம்ம ஆதி, கயல், பெர்சி 3 பேரும் வளர்ந்து அவங்களோட கதை போயிட்டுருக்கு. இன்னொரு ட்ராக் வந்து நம்ம அனீஷ் ஐஷு வந்து இந்த ஜென்மத்தில் யுவன் மகா அப்படிங்கிற கேரக்டர் மறுஜன்மம் எடுத்து பிறந்திருக்காங்க. 2 ஸ்டோரியுமே ஒரே இடத்துல தான் நடந்துட்டுருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட கான்செப்ட். ஒரு பக்கம் நம்ம கேகே சீரிஸோட பசங்க லைஃபு, இன்னொரு பக்கம் அனீஷ் ஐஷு மறுஜன்மம் எடுத்து பிறந்திருக்காங்க. 2 ஸ்டோரியும் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஃபைனலி என்ன நடக்குது, எல்லாரும் ஒன்று சேருவாங்களா மாட்டாங்களா, அதெல்லாம் வந்து நம்ம எண்டில் தான் தெரியும். அப்புறம் மறுஜன்மம் அப்படிங்கிறதுலாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மூட நம்பிக்கை தான். ஸோ அது இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஜஸ்ட் ஸ்டோரிக்காக தான் இந்த கான்செப்ட். ஸோ என்னோட பர்பஸ் மூட நம்பிக்கையை பரப்புறதுக்காக இல்லை, ஜஸ்ட் ஸ்டோரி வைஸ் எடுத்துகிட்டு போகிறேன், அவ்வளோதான். அண்ட் நம்ம சேனலில் வர வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ரெகுலராக கமெண்ட் பண்ணுற எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கீப் லவ்விங்.